அடுத்ததாக நம்ம டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் நமக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க, அதை கேட்கலாம். குமரி அறிவியல் பேரவை முன்னெடுத்து இளம் அறிவியலாளர்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் விருது வழங்கக்கூடிய இன்றைய விழா ஆற்றூர் NVKST கல்வியியல் கல்லூரியில் நடக்குது. இதில் கலந்து கொள்ளக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மயில்சாமி அண்ணாதுரையின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் பெங்களூரிலிருந்து. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்திய விண்வெளி கழகத்திலிருந்து வந்த பிறகு திரு முள்ளஞ்சேரி வேலையன் அவர்கள் கூட சேர்ந்த மற்ற குழுவினர்களாக குமரி மாவட்டத்தில் இளம் தளிர்களுக்கு மாணவர்களுக்கு அதிகமாக பள்ளி மாணவர்களுக்கு இந்த அறிவியல் பார்வை அப்படிங்கிறத தாண்டி அவர்களுக்கு முறையாக அறிவியல் பயிற்சி கொடுக்குற மாதிரியும் அதில் அவர்கள் முன்னேறி வருவதையும் பார்த்து தொடர் நிகழ்ச்சிகளாக முக்கியமாக இந்த வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த கடந்த ஒரு ஆண்டில் ஜூலை 12 ஆரம்பித்து 2025 இன்றைக்கி 16 மே பேசுகிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 48 வாரங்கள்னு வச்சுங்களேன். அதில் 77 அறிவியல் நிகழ்வுகள் மற்றும் களப்பயணங்களை வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறாங்க. அதனால் போன வருஷம் இருந்ததை விட இன்ற வருடம் அந்த மாணவர்கள் கலந்து கொண்ட மாணவர்கள் ஒரு அறிவியல் மனப்பான்மையில் சிறப்பாக வந்திருப்பாங்க. ஆளுமைத்தன்மையை கொஞ்சம் வளர்த்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அவர்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். இந்திய அறிவியலில் அவர்களும் பங்களிப்பதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கும். பெருகி வரும் வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்தி கொள்ள முடியும், பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் சுற்றுப்புற சூழ்நிலையினுடைய தாக்கம், வருங்காலத்தில் அறிவியல் எப்படி அதை சரி பண்ண முடியும், சரி செய்ய வேண்டும், அதில் எப்படி தாங்கள் பங்களிக்க முடியும் அப்படிங்கிற வகையில் அந்த குழந்தைகள் இந்த பயிற்சியில் ஒரு ஊக்கம் பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். திரு வேலையன் அவர்கள் குழுவினர்களுக்கும் திரும்ப என்னுடைய பாராட்டுக்களும் என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய வணக்கங்களும். மிக சிறப்பாக பண்ணுறீங்க. திரும்ப நான் வந்து கலந்துக்கலான்னு பார்க்குறேன். ஒவ்வொரு முறையும் தட்டி போயிட்டே இருக்குது. இன்றைக்கும் கூட ஒரு காணொலியாக அனுப்பலான் இருந்தேன், அதுவும் முடியலை. சுற்றிக்கிட்டே இருக்கிறேன், பல தொழில்கள் இருக்கிறனால அந்த இடத்துல உடனே எடுத்தால் நல்லா இருக்காது. அதுக்கான ஒரு இடம் இருக்கணும்னு நான் முயற்சி பண்ணுறேன். அது தள்ளிகிட்டே போகுது. அதனால தான் வாய்மொழியாக அனுப்புகிறேன். முடிஞ்சால் இன்றைக்கி சாயந்தரம் முடிச்சு அனுப்புகிறேன். இதனாலும் இந்த வாய்மொழியும் கூட என்னுடைய உள்ளதார என்னுடைய வாழ்த்துக்களாக எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக குமரி அறிவியல் பேரவையின் ஆணிவேர் வேலையன் கூட நிற்கிற பக்கவேராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சஜு உட்பட அவரது குடும்பம் மற்றும் அனைத்து பிரமுகர்களுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். KIP டீம் என்பது உண்மையிலேயே ஒரு ஆர்கனைஸ்டு டீம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ டீம்னா நாட் ஒன்லி ஃபார் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, யங் சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை. எனக்கு பாருங்கள், அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ ஆக்டிவாக ஒரே யூனிஃபார்மாக வந்ததுன்னு நம்ம எல்லாம் கவனிக்கிறாங்க. எல்லாம் வாலண்டியர்ஸாக இருக்கிறாங்க. எல்லாருமே KIPயின் ஒரு அங்கத்தினரை விட அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பேரண்ட்ஸ்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தனியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ ஆல் அவார்டீஸ். அவார்டை வாங்கினவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, பேரண்ட்ஸ் சந்தோஷமாக இருப்பாங்க, நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு டென்ஷன் கட்டாயமாக இன்று உருவாக வேண்டும். ஏன்னா அவார்டு வாங்கியாச்சு எல்லாம் முடிஞ்சாச்சுங்கிறது இல்லை. இது ஜஸ்டே ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்து விடுறோம். அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் பறந்து உயர பறப்பதற்காக ஒரு சிறகுகளை கட்டி தந்து அனுப்புகிறோம். நீங்கள் தான் அது நீங்களாக அந்த சிறகுகளை யூஸ் பண்ணி சிறகுங்கிறது இங்கே நீங்கள் படித்து கொண்ட
பல விஷயங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதை வைத்து நீங்கள் உயர உயர பறப்பதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதற்கு அடுத்தபடியாக எல்லா பேரண்ட்ஸுக்கும் வந்து கொஞ்சம் சந்தேகம் இருக்கும். இந்த குமரி அறிவியல் பேரவை விட்டால் அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு என்னத்துக்காகும், படிப்பை வந்து நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு காலத்தில் ஒரு பயங்கரமான பயம் இருந்து கொண்டிருந்தது. அந்த பயத்தை சுக்கு நூறாக இந்த டீம் ஆக்கியிருக்கின்றது. ஏன்னா அவங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அந்த வகுப்பறையில் முதல் மாணவராக நிறைய மாணவர்கள் வந்திருக்கின்றீர்கள், குமரி அறிவியல் பேரவையை சேர்ந்தவர்கள். ஆகவே படிப்பிலும் சோடை போக மாட்டோம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் சோடை போக மாட்டோம் என்று பேரண்ட்ஸுக்கு ஒரு நம்பிக்கையை மீண்டும் ஊட்டியிருக்கின்றீர்கள். அதை விட முக்கியமான ஒரு சம்பவம்னா, ஹிந்து வித்யாலயா ஸ்கூல் பள்ளிக்கூடங்களை சேர்ந்த அந்த குரூப்பை சேர்ந்த அவர்கள் வந்து உண்மையிலே ஒரு நிதி திரட்டி பல கோடிகள் இந்திய அளவில் திரட்டி நமது பாரத பிரதமரிடம் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுவதற்காக செலக்ட் செய்யப்பட்ட மாணவியில் 2 மாணவிகள் குமரி அறிவியல் பேரவையை சேர்ந்த மாணவிகள். பாருங்கள், இதை விட என்ன வேணும்? படிப்பிலேயே மேலே இருக்காங்க, எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் மேலே இருக்காங்க. இது வந்து இதோடு நின்று விடக்கூடாது. நீங்கள் உங்களது வருங்கால படிப்பிலும் சரி, அதற்கு பின்பு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் தொழிலிலும் சரி, எல்லாவற்றிலையும் நிறைய அவார்டுகளை வாங்கி வெல்ல வேண்டும் என்பதற்காக முத்துராமன் சார் போன்ற விண்மணியின் ஹிமாலயன் சக்ஸஸ்ஃபுல் மேன் அவரை வைத்து அவார்டு தந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டிமுலஸ் தான், நான் ஏற்கனவே சொன்னது போல். அதுக்கு அடுத்தபடியாக எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த துறையில் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். ஆனால் யூ ஷுட் பி ஆல்ரவுண்டர். உங்களுக்கு தெரியும், டெண்டுல்கர் என்ன, அவர் பேட்ஸ்மேன் தானே. ஒரு நாள் ஆள் இல்லாததுனால இந்த பேட்ஸ்மேனை விக்கெட் கீப்பராக விட்டாங்க, 4 விக்கெட்டை தூக்குனார். அதே மாதிரி சேட்டன் சர்மா அப்படின்னு ஒரு பழைய பிளேயர் இருந்தார். அவர் எதையுமே பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது, அவரை விக்கெட் கீப்பராக விட்டாங்க. 3 விக்கெட் எடுத்து கண்டினியூஸாக எடுத்து ஒரு ஹேட்ரிக் சாதனையை நடத்தினார். அதுபோல் எல்லா துறையிலும் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த குமரி அறிவியல் பேரவையை மீண்டும் தொடர்ந்து வாழையடி வாழையாக நடத்துவதற்காக நமது வேலையன் ஃபேமிலி காத்து கொண்டிருக்கின்றது, துடித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே வாழையடி வாழையாக நமது குமரி மாவட்டத்துடைய மாணவிகளும் நமது இந்த சேவையை அனுபவிக்க நமது வருங்கால பெற்றோர்களும் இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்களும் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு உலகை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைத்து பெருமைப்படுவோமாக. உங்களுடைய உயர்வு தான் எங்களுடைய உயர்வு. எங்கே போனாலும், எந்த ஒரு கல்யாண வீட்டில் போனாலும் சின்ன பிள்ளைகள் வந்து கையை தட்டுவாங்க, சாதாரணமாக தட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், டாக்டர்ஸை பார்த்தாலே பயப்படுவாங்க. வந்து தட்டி கொண்டு தட்டினாலே தெரியும் கேஏபி வந்துடுச்சுன்னு. பார்த்தா நான் கேஏபி முன்னாள் மாணவர்பாங்க. அந்த தைரியம், தட்டுற அளவு இருக்க தைரியம் மேடம் இருக்காங்க, யாருக்குமே இருக்காது. ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க, இருந்தாலும் வந்து யாருக்குமே அந்த தைரியம் வராது. குமரி அறிவியல் பேரவை மாணவர்களுக்கு தான் வரும். ஒரு இன்டர்வியூனாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு குமரி அறிவியல் பேரவை தான் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, இதில் நீங்கள் படித்த வித்தைகளை செயல் வடிவத்துக்கு கொண்டு வருவது உங்களுடைய கடமை, உங்கள் பெற்றோருடைய கடமை என்று கூறிக்கொண்டு, இந்த குமரி அறிவியல் பேரவையின் சேவை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பல வாழையடி வாழையாக தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக டான்ஸ் போகிறதுக்கு முன்னாடி டீம் சப்போர்ட்டர்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும், அதை போடுங்க. ஆக்சுவலாக இப்போது 99 பேர் இளவிஞ்ஞானியாக இப்போ அவார்டு வாங்குறீங்க. அதில் ஒரு 20+ பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கான இளம் விஞ்ஞானிகளை இப்போ எப்படி டீம் சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்களோ அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்காக இது ஆர்வம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் ஒரு முகாம் போயிருந்தாங்க. காலையிலேருந்து 2 தங்கி நைட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கங்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டுக்கலாம். Sometimes 2 days are enough to change the way we think, the way we speak, and even the way we see the future. On May 1st and 2nd, 2026,
We stepped into an unforgettable journey at Sigma College of Architecture for the residential leadership training camp titled Nurturing Mentors for Next Gen Scientists, organized by Kumari Arivel Peravai. What started as a simple camp slowly transformed into an inspiring experience filled with leadership, creativity, science, teamwork, confidence, fun, and unforgettable memories. The camp began with a beautiful inaugural session filled with positivity and motivation. The traditional lamp lighting ceremony and Tamil Thai Valthu created an atmosphere of respect and inspiration. Mr. Mullancheri M. Velain sir welcomed everyone and reminded us that mentors are not just guides, they are people who shape the future. His words about confidence, time, management, discipline, and overcoming fear gave us a powerful beginning. The presidential address by Mrs. Gladys Saroja ma'am and the inspiring speech by Dr. Subhatra motivated us to become responsible leaders and confident communicators. At that moment, we realized that this camp was not going to be ordinary. After sharing our 1 year journey in KP, we moved into one of the most exciting activities, the field study. Our teammate supporters received the topic Green Architecture and Sustainability. We carefully observed the college buildings and explored eco friendly features like natural lighting, airflow systems, and energy saving designs. But we didn't stop there. We also suggested some innovative ideas. For a moment, we truly felt like young scientists and future innovators working to build a better world. The camp was filled with energetic and thought provoking sessions. Mrs. Priya Srijit taught us the true meaning of mentorship. She explained that a mentor is not someone who simply teaches, but someone who listens, encourages, supports, and inspires. We learned about leadership, body language, eye contact, stage confidence, communication skills, and teamwork. Then came an amazing session by Mr. Kumari Tholan on creative and scientific writing. He explained how writing is not just about words but about connection. Another highly energetic and inspiring session was handled by Mr. B. Sunil Kumar sir on synergy in action, developing personality through coordination. Through simple activities, real life examples, and interactive discussions, he showed us the true power of teamwork and coordination. He explained that when individuals work together with unity, trust, and communication, even difficult tasks become easier. Another unforgettable session was handled by Dr. R.P. Danya ma'am. She encouraged us to think beyond textbooks and marks. Instead of memorizing answers, she taught us to ask questions like why, how, and what if. The camp was not only educational, it was also full of creativity and fun. One exciting activity was imaginative thinking. We were given a simple pen but asked to imagine it as something completely different. Later, music filled the atmosphere as we participated in fun interaction games. The hostel stay, team bonding, laughter conversations, and late night memories made the experience even more special. The second day began peacefully with yoga and a refreshing nature walk. We observed plants, birds, public spaces, pollution issues, construction sites, and even the process of collecting latex from rubber trees. Later, we presented our field study findings confidently in front of everyone. Another exciting activity was role playing as the head of an institution. Sitting in the chairman's chair and discussing development ideas gave us a real leadership experience. For those few minutes, we felt like future administrators. One of the most thrilling parts of the camp was the panel discussion. Each team acted as scientists
and discuss problems faced in Kanyakumari district. Answering questions from the audience tested our confidence, teamwork, and critical thinking. Every single activity had a hidden lesson. As the camp came to an end, we realized that we are leaving with much more than memories. We left with confidence, with leadership, with friendships, and with creativity. We sincerely thank Kumari Erivel Peravai, all the organizers, speakers, coordinators, and mentors for giving us such a meaningful and unforgettable experience. Thank you. காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே, வீட்டுல படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே, எப்ப வேணாலும் போயிருவோம் போல இருக்கும் பெருசுங்களே, இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலர் கலர் பவுடர் பூசிக்கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே, இன்னும் இதுக்கும் கை தட்டுறாங்க, மற்றும் மீசைக்காரர்களே, அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சில்லுக்கு வார்பட்டே. Y una vez más se viene el pasito de la Martita, número 2, DJ Tadeo, DJ Raulito, con fuerza muchachos, siga moviendo la Marta, movete Martita, movete Martita, movete Martita, movete Martita, movete Martita. A ver, los pibes si me ayudan con esto, ¿qué dice? La Marta se mueve para, 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 se mueve para. Esta la டேய் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா. இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ போயிடலாம். ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க? பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இந்த பாரு, இப்ப இருந்து ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வைக்கிறோம். Sexy lady, Gangnam Style, Gangnam Style, Oppa Gangnam Style. ரெடியா? என்னடா மேஜிக் பண்றீங்க? Hey, what the fish man? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மினுக்கே நிதாய நெஞ்ச குலுக்கே சிறுக்கே மாட்டிய முட்டை கலக்கே அழகே போவாத ரொம்ப விலகி சிலுங்கி போரால என்ன முழுங்கி டோன்ட் வரி, என்கிட்ட உதவின்னு வந்து கேட்கறவங்கள வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் என்கிட்ட கிடையாது. ஆமா, எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு. हवा हवा ए हवा खुशबू लुटा दे कहाँ खुली हाँ खुली जुल्फ बता दे अब उसका पता दे जरा मुझको बता दे मैं उससे मिलूंगा एक बार मिला दे यार मिला दे பங்கு புட் த சாங். காதல் மன்னனா நீயும் கண்ணனா நாளும் ஓர் அலங்காரம்மா கோடி நல்லத்தான் தேதி சொல்லத்தான் தோன்றினே நவராரமா பங்கு சேஞ்ச் த சாங். இப்ப பாரு,
என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர ஒன்னு சத்து சத்துன்னு அடிய போட்டு பாட்டுனா சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். அது பாட்டு. நடக்காதவங்க கூட எந்திரிச்சு ஆடணும். சும்மா வீட்டுக்குள்ள மட்டும் அப்படி போட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது. வெளியே வந்தா ஐ லைக் ஒன்லி இங்கிலீஷ் சாங்ஸ் அப்படின்னு பில்டப்லாம் கொடுக்கறது. ஹலோ, ஆல் டீடைல்ஸ் ஐ நோமா. ஹே, மியூசிக் பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. தேங்க்யூ. ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ். அவர்களை கௌரவப்படுத்த டாக்டர் ஆர் காவேரி கண்ணன், ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசின், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆசாரிப்பள்ளம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததா டீம் பி, குரூப் சி டான்ஸுக்கு முன்னாடி டீம் ஏ. ஆக்சுவலாக இந்த ஒவ்வொரு குரூப்டையும் என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, ஒவ்வொரு டீம்டையும் ஒரு வீடியோ ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ எதுக்குன்னா அவங்களோட பேச்சு திறன், வீடியோ கிரியேட்டிங் திறன் அதெல்லாம் வளர்கிறதுக்காக. ஸோ ஒவ்வொரு டீமும் வந்து ஒரு வீடியோ வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த டீம் ஏவோட வீடியோ பார்த்துடலாம். Honorable scientist and guest, we begin with a simple truth. Smiling Earth is a healthy Earth. The Earth Smile program for 2025-26 was conceived not just a science project, but as a movement to rediscover the equilibrium of life. Launched on July 12 by the chairman of ISRO, our journey started by understanding that the planet's health is inextricably linked to our own. For 10 days, we immerse ourselves in news reports on climate impact and biodiversity, preparing our minds for the scientific rigors ahead. We traveled from the labs of VSSC to the halls of Sigma College of Architecture, asking one vital question: is human influence a scar or a smile upon our land? Our research is built on the firm ground of field evidence. Group A stepped into the heart of our communities to document
how urban waste is choking our local water bodies. Group B monitored the invisible threat of vehicle emissions in residential areas, observing the sort of progress on our doorsteps. Group C witnessed the silent tragedy of deforestation, comparing the vibrant life of a forest with the barren silence of cleared land. We didn't just read about pollution, we measured it, sampled it, and felt its impact. This is primary data gathered by young scientists who refuse to look away. We followed the water to the estuaries, the meeting points of life. At the Poliyur estuary, we assessed aquatic biodiversity under the threat of pollution. At Tengapattinam, we stood at the West Tamarabarani confluence, evaluating how coastal erosion and human-induced environmental changes are altering our river mouths. From the sedimentation dynamics of the Kolachal estuary to the industrial scale of the Vivo Chidambaram port, we analyzed the massive scale of human influence. Our visits to IIST and ISRO Sriharikota taught us that while space technology helps us see the problem, only human action can solve it. From our human behavior discussions to the Arrivial Tamil Molakam competition, we have refined our research to present you with a blueprint for a sustainable future. What we present today at CSIR NIASV is a synthesis of months of hard work, field study, and scientific passion. We have seen the impact of human influence. Now we are ready to be the influence that bring the smile back to our earth. Thank you. இது பசங்க பண்ண வீடியோ, அவங்க அந்த டீமையே பசங்க பண்ண வீடியோ.